கதையோடைய ஆரம்பத்தில் ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அந்த இடத்துல குழந்தையோட 2 பேர் ஓடுறாங்க. அப்போ அவங்க எதிர்க்க ஒரு நிஞ்சா அட்டாக் பண்ண வரான். அப்போ அந்த லேடி நீட்டில் வச்சு அட்டாக் பண்ண அந்த நிஞ்சா அங்கேயே காலி ஆகுறான். பின்னாடி சத்தம் வர அந்த லேடி திரும்பி பார்த்தா அவ கூட அந்த பொண்ணு அடிபட்டு கிடக்குறா. முன்னாடி பார்த்தா அங்க நிறைய நிஞ்சா இருக்கிறாங்க. இந்த குரூப்புக்கு தலைமை மீறி இருக்கிற ஒருத்தவங்க அங்க வந்து அந்த டீமன் சைல்டு என்கிட்ட கொடுத்துட்டு கேட்குறான். அந்த லேடி டீமன் சைல்டு உன்ட்ட தரமாட்டேன்னு சொல்றா. அந்த லேடி மாரி இருந்தவன் அதை நீ டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அதை அங்கே கட் பண்ணிட்டு 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்டை காட்டுறாங்க. அதில் பின்னாடி வாமிட் எடுத்துனுக்கிறவன் தான் நம்ம கதையோட எம்சி. திருப்பி இந்த இடத்த காட்டுறாங்க. அந்த லேடி எல்லா நிஞ்சாவையும் அடிச்சு போட்டு வச்சுக்கிறா. மேஜிக் யூஸ் பண்ணி அந்த லேடியை கட்டி போடுறாங்க. இது தடை செய்யப்பட்ட மேஜிக்னு அந்த லேடிக்கு புரியுது. அந்த குழந்தைகளை சுற்றி ஒரு வட்டம் மீறி வர அங்கே நம்ம எம்சியும் வரான். எம்சியை பார்த்து அந்த லேடி இது டெலிபோர்டேஷன் சொல்றா. நம்ம எம்சி உடனே ஃபிலிம் எடுக்கிறீங்களான்னு கேட்குறான். போதையில் நம்ம எம்சியும் அந்த சர்க்கிள்லேயே உழ அந்த குழந்தைகளோட சேர்த்து டெலிபோர்ட் ஆகுறான். அடுத்த நாள் ஆகுது. குப்பை தொட்டியில் நம்ம எம்சி கடக்க அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டத்தில் இருந்தவங்களாம் முடிச்சுட்டு அவன் பொண்ணை குப்பை தொட்டில் போட்டு வச்சுக்கிறேன்னு சொல்ல நம்ம எம்சிக்கு ஒன்றும் புரியல. குழந்தையான ஆச்சரியமா யோசிக்கிறான். உடனே பக்கத்தில் பார்க்க அங்கே 2 குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைய பார்த்து ஷாக்கான நம்ம எம்சி இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறான். இதோடைய ஸ்டார்டிங்கில் போலீஸ் அங்கிள் நான் வெர்ஜின், குழந்தை இருக்க வாய்ப்பு இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எம்சி சொல்கிறான். இந்த காலத்து பசங்க பொறுப்பே இல்லாமல் இருக்கிறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்ல இன்னொருத்தவங்க இந்த குழந்தைய அவன் கடத்தின்னு வந்துட்டானான்ட்டு பேசுகிறாங்க. எதுவாக இருந்தாலும் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும்னு போலீஸ் சொல்ல எம்சி ஓகேன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் சீனே போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. ஸ்டேஷனில் இருந்த எம்சி குழந்தை க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்கிறான். அந்த குழந்தையும் எம்சியை பார்த்து சிரிக்குது. எம்சி அந்த குழந்தை கூட விளையாடின்னு இருக்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் திரும்ப வந்து அந்த குழந்தை உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு. அந்த ஆஃபீஸர் நீங்கள் போகலான்னு சொல்ல இந்த குழந்தைகள் என்ன ஆகும்னு எம்சி கேட்குறாரு. அந்த குழந்தைங்களை ஆர்ஃபனேஜில் விட்டுருன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட எம்சிக்கு ஷாக்கு. குழந்தை உடனே அழுவுது. அந்த குழந்தை அந்த ஆஃபீஸர் வாங்கி குழந்தை பசியில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. எம்சி உடனே மூந்து பார்த்து என்ன ஸ்மெல்லுன்னு கேட்க ஆஃபீஸர் மேலே ஒன்க போச்சு. அந்த ஆஃபீஸர் அதை பார்த்து ஷாக்காக அந்த குழந்தை அழுவுறத நிறுத்தல. இந்த சம்பவத்தில் போலீஸ் ஸ்டேஷனே அதிருது. அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணணும்னு யோசிக்க அந்த நேரத்தில் எம்சி என்ன பண்ண சொல்கிறான். உடனே அந்த ஆஃபீஸர் ஃபோன் எடுத்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி வர சொல்ல அங்கே ஒருத்தவங்க என்ன நீங்கள் கூட்டிங்களான்னு கேட்க அங்கே பார்த்தா ஒரு லேடி ஆஃபீஸர் வராங்க. அந்த லேடியை பார்த்தா நம்ம ஹீரோ ஃப்ளஷ் ஆகுறான். அந்த போலீஸ் 2 குழந்தைங்க கையை காட்டி இந்த குழந்தைய நீ பார்த்துக்கோன்னு சொல்கிறான். அந்த லேடி அந்த குழந்தைய செக் பண்ணி பார்த்துட்டு பால் பவுடரும் டைப்பரும் வேணும்னு கேட்குறா. அந்த போலீஸ் பால் பவுடரும் டைப்பரும் நான் ஏன் வச்சுருக்க போகிறேன்னு யோசிக்கிறாரு. நம்ம ஹீரோ வாயின் வரத்துக்கு ஒன்றே போகிறான். அதுக்கு அடுத்த சீனில் அந்த லேடி நான் குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்கிறா. அந்த லேடி பால் கொடுக்க போக அந்த நேரத்தில் நீங்கள் 2 பேரும் வெளியே இருங்கன்னு சொல்கிறா. அந்த போலீஸ் நம்ம ஹீரோ மண்டையில் கொட்டி வெளியே போகலான்னு சொல்கிறான். அந்த லேடி குழந்தைக்கு பால் கொடுக்குறா. அப்புறம் குழந்தைய வெளியே தூக்கின்னு வர இப்போ குழந்தைங்க 2 அமைதியாக தான் இருக்குது. அந்த ஆஃபீஸர் அந்த லேடி கிட்ட குழந்தைய ஆர்ஃபனேஜில் விட்டுட்டு வர சொல்கிறான். அந்த லேடி நம்ம ஹீரோவை காரில் கூட்டின்னு போகிறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு குழந்தை இருக்கும் தானேன்னு கேட்குறான். இதை கேட்ட அந்த லேடி எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னு அந்த லேடி சொல்கிறா. அது கூடவே பிறந்த 5 மாதத்தில் குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்கிறா. இதை கேட்ட நம்ம ஹீரோ சாரி கேட்குறான். அந்த லேடி பரவாயில்லன்னு சொல்கிறா. அவங்க ஆர்ஃபனேஜுக்கு வர அங்கே ஒரு வயசான லேடி நிற்கிறா. அந்த லேடி தான் ஆர்ஃபனேஜை பார்த்துக்கிறா. நம்ம ஹீரோ குழந்தைய லேடி கிட்ட கொடுக்குறான். உடனே அந்த குழந்தை 2 அழுவுது. ஆஃபீஸர் லேடி நம்ம ஹீரோ கிட்ட நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்கிறா, குழந்தைய வளர்க்க ட்ரை பண்ணாத, அது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ அந்த குழந்தைய திரும்பி பார்த்தபடியே போகிறான். கார் எட்டு போன நம்ம ஹீரோ திரும்ப லேடி கிட்ட வந்து குழந்தைங்களை வாங்கிக்கிறான். நான் குழந்தைய பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ கையில் வந்த 2 குழந்தையும் க்யூட்டாக சிரிக்குது. உடனே அந்த லேடி ஆஃபீஸர் ஒரு சிரிப்போட ஹீரோவை முட்டாள்னு சொல்கிறா. இப்படி ஆரம்பத்தில் 5 வருஷத்துக்கு அப்புறம்னு ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டில் தான் நம்ம ஹீரோ தூங்கி நிற்கிறான். அந்த ரூமில் யாரோ உள்ள வர மாதிரி காட்டுறாங்க. அது ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணு பேர் சி. அந்த 2 பேரில் இவ சின்னவ. அந்த பொண்ணு அதே மாரி ஒரு பொருளை நம்ம ஹீரோவோடைய மூக்கில் வைக்கிறா. உடனே நம்ம ஹீரோ தும்ப அந்த பொண்ணு அதை பார்த்து சிரிக்கிறா. ஹீரோ அந்த பொண்ணு தன் பக்கம் இழுக்க அதுக்கப்புறம் மடியில் உட்கார வச்சுக்கிறான். நீ ரொம்ப கும்பகார பொண்ணு நம்ம ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, அப்பா ஏந்திரிக்கல, அதான் அப்படி பண்ணன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வர அப்பா ஃபோன் அடிக்குதுன்னு ஒரு பொண்ணு சொல்கிறா. அவள் பேர் யான். அவள் தான் பெரியவ. நம்ம ஹீரோ ஃபோன் எடுத்து பேச நம்ம ஹீரோ சிஸ்டர் குட் மார்னிங்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க ஏதோ சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே நான் அங்கே வரேன்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறான். நம்ம ஹீரோ உடனே கிளம்புறான். போகிறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள பார்த்து அப்பா சீக்கிரம் போகணும், காட் மதர் வருவாங்க, நீங்கள் நல்ல குழந்தையா இருக்கணும்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோ கிளம்ப அக்கா வந்து அப்பாவை ஆன்டி லீ திரும்பி திட்டுவாங்களான்னு கேட்குறா. வா நம்ம போய் பார்க்கலான்னு தங்கச்சி சொல்ல 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. உனக்கு
வழி தெரியுமான்னு அக்கா கேட்க, நான் நிறைய வாட்டி அப்பா கூட வந்துக்கிறேன், எனக்கு வழி நல்லாவே தெரியும் தங்கச்சி சொல்கிறா. அவங்க போயின்னு இருக்க அவங்க எதிர்க்க ஒரு லேடி நிற்கிறா. அந்த 2 குழந்தைய பார்த்த லேடி, நீங்கள் தொலைஞ்சு போயிட்டீங்களான்னு கேட்குறா. அதை பார்த்த தங்கச்சி, வா போகலாம், தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்கிறா. உடனே அக்கா வெயிட் பண்ண சொல்லி, பாட்டி நாங்கள் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணிட்டோம், இப்போ ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொல்கிறா. உடனே அந்த லேடி, பாட்டி உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்கிறா. அதை கேட்ட அக்கா உண்மையாவான்னு ஆச்சரியப்படுறா. அடுத்த சீனே சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. 2 பேரும் நிறையா ஸ்நாக்ஸ் வாங்க அந்த லேடி, இவங்க 2 பேரும் அழகாக இருக்கிறாங்க, இவங்கள பிளாக் மார்க்கெட்டில் விற்றா நிறையா பணம் கிடைக்கும்னு நினைக்கிறா. நெக்ஸ்ட்டு சீனே அந்த லேடி எல்லா ஸ்நாக்ஸையும் தூக்கின்னு வர அந்த 2 குழந்தைங்களும் சிப்ஸ் சாப்பிட்டுன்னு வராங்க. அந்த லேடி குழந்தைங்கள பார்த்து, ரொம்ப நேரமாக தேடின்னு இருக்கிறோம், உங்கள் அம்மா கிடைக்கல, என் வீட்டுக்கு வாங்க, பாட்டி சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொல்கிறா. இதை பார்த்த அக்கா, நம்ம வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோன்னு சொல்கிறா. கொஞ்சம் முன்னாடி பார்க்க சொல்கிறா. அங்கே பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. இதை பார்த்து அந்த லேடி ஷாக்காக ஆரம்பத்தில் அந்த லேடி ஆஃபீஸர் வெளியே வரா. காட் மதர்னு கூட்டுட்டு 2 பேரும் அவங்க கிட்ட போகிறாங்க. அந்த ஆஃபீஸர், நீங்கள் தனியாக எப்படி மந்துரு வந்தீங்கன்னு கேட்குறா. உடனே அந்த அக்கா, இந்த பாட்டி எங்களை கடத்தின்னு போக பார்க்குறான்னு சொல்கிறா. சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிக்க அந்த லேடி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்கிறா. உடனே இந்த லேடி ஆஃபீஸர் அவங்கள போய் பிடிக்க அந்த ஆஃபீஸர் உடனே வராரு. அந்த லேடி ஆஃபீஸர் கிட்ட, நீ நல்ல வேலை பண்ண, இவ தான் குழந்தைய கடத்துற கேங்கோட லீடர்னு சொல்கிறான். அந்த லேடி ஆஃபீஸர் அவங்க 2 பேர்கிட்ட திரும்பி, உங்களுக்கு தைரியம் அதிகம் இருக்குது, ஆனால் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்குறா. இதை கேட்ட 2 பேரும் சாரி சொல்றாங்க. இந்த இடத்துல சீனை கட் பண்ணா அந்த லேடி ஆஃபீஸர், நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல 2 பேரையும் விட்டுட்டு நல்ல பசங்களா நடந்துக்கணும்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. எதிர்க்க இருக்க லேடி இல்லீகல் கண்டென்ட்டும் கோடு பக் ஆகி சர்வர் வேலை செய்யலன்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோ வாய்ப்பே இல்லைன்னு சொல்றான். நான் அதை பல தடவை செக் பண்ணிட்டேன், தப்பு வரதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணுக்கு பக்கத்துல இருந்தவன் நம்ம ஹீரோவை வேலையை விட்டு தூக்க சொல்றான். அந்த நேரத்துல 2 குழந்தைங்களும் உள்ள வர, என் அப்பாவை வெளியே அனுப்ப போறீங்களான்னு பெரிய பொண்ணு கேட்க, இந்த பொண்ணு என் அப்பாவை வெளியே அனுப்ப வேணாம்னு சொல்றா. உடனே அந்த லேடி அவங்க கிட்ட போய், உங்க அப்பா வேலையை விட்டு தூக்க போறது இல்லைன்னு சொல்றா. உடனே நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றா. ஹீரோ ஓகே சொல்ல அந்த பொண்ணு கூட இருந்தவன் எதுவோ சொல்ல வர, அந்த பொண்ணு என் முடிவை தப்பு சொல்ல போறீங்களான்னு கேட்கறா. அதுக்கு அவன் இல்லைன்னு சொல்ல இந்த சீன் அங்கேயே கட் ஆகுது. உடனே அந்த ஆள் வேற யாரு கூட பேசின்னு எதுவும் தப்பா போகாதுன்னு வேற யார்கிட்டே சொல்றான். இதை ஒழிஞ்சிருந்து கேட்ட தங்கச்சி, நம்ம அப்பாவுக்கு நடந்த பிரச்சனை இன்னைக்கு இவன் தான் காரணமான்னு பாக்குறா. உடனே வேகமா அவன்கிட்ட ஓடி போய் காலில் இடிக்க அந்த ஆளுடைய போனு கீழே விழுது. அந்த பொண்ணு வேற யாருக்கும் கால் பண்ணி போன் எடுத்து கொடுக்க அதை பார்க்காத அந்த ஆள் அப்படியே பேசுறான். பிரதர் மூ, அந்த பொண்ணு உங்க பெட்டுக்கு அனுப்பி வைக்கன்னு இவன் சொல்ல, போனுடைய ஆப்போசிட்ல யார் இருக்கிறான்னு பார்த்தா அது அந்த பொண்ணு. அந்த பொண்ணு கோவப்படுற மாதிரி காட்டி இந்த எபிசோட ஹீரோ புலம்புறத காட்டுறாங்க. இந்த பக்கை சரி பண்ண ஒரு நாள் பார்த்தாதுன்னு ஹீரோ பாக்குறான். உடனே பெரிய பொண்ணு கஷ்டமா இருக்குதான்னு கேட்க, இல்ல அப்பா சீக்கிரம் முடிச்சிடுவேன்ட்டு ஹீரோ சொல்ல, பெரிய பொண்ணு ஆல் தி பெஸ்ட் சொல்ல ஹீரோ மேல மஞ்சள் கலர்ல ஜொலிக்குது. ஹீரோ அதை ஆச்சரியமா பார்க்க உடனே அவனுக்கு எல்லா பக்குமே தெரியுது. ஹீரோ எல்லா பக்குமே எடுக்க சீன் கண்ணாடி போட்ட ஆள்கிட்ட போகுது. அவன்கிட்ட இன்னொருத்தன் ஓடி வந்து, நீ போட்ட பக்கு ஹீரோ எடுக்கிறான்னு சொல்றான். இதை கேட்ட அந்த கண்ணாடி போட்டவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். திருப்பி அவன் கம்ப்யூட்டர்ல போய் பக்கை இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அது இன்வாலிட்னு காட்டுது. பாஸ் லேடி அந்த பொண்ணு ஹீரோ உள்ள வர உடனே அந்த கண்ணாடி போட்டவன் ஷாக் ஆகுறான். அந்த பாஸ் லேடி அவனை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்றா. அந்த கண்ணாடி போட்டவன், நான் ராயலா தானே ஒர்க் பண்றேன், என்னையா வேலையை விட்டு தூக்குறீங்கன்னு கேட்க உடனே அந்த பாஸ் லேடி, உன்னுடைய ராயல்ட்டி உன்னுடைய மாஸ்டர் மூவுக்குன்னு எனக்கு தெரியும், என்ன அவன் பெட்டுக்கு அனுப்புவேன்ட்டு பேசுறியான்னு கேட்க, உங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த கண்ணாடி போட்டவன் கேட்க அந்த பாஸ் லேடி அவளுடைய ஃபோன் ரெக்கார்டர் எடுத்து காட்டுறா. அதில் அவன் ஃபோனில் பேசுனது இருக்குது. அந்த கண்ணாடி போட்டவன் ஆஃபீஸ் விட்டு கிளம்பக்குள்ள, வெயிட் பண்ணு, உன்னை ஒரு நாள் பெட்ல இருக்க வைப்பேன் அப்படி கண்ணாடி போட்டவன் சொல்றதோட சாப்டரோட ஸ்டார்டிங்ல வேலையை முடிச்ச ஹீரோ அவன் பொண்ணு கூட வீட்டுக்கு கிளம்புறான். அக்காவை மட்டும் நீங்க எதுக்கு தூக்கி இருக்கீங்கன்னு சின்ன பொண்ணு கேட்க நம்ம ஹீரோ அவளையும் சேர்த்து தூக்கிக்கிறான். இப்போ ஓகேவான்னு ஹீரோ கேட்க டேடி தான் பெஸ்ட்ன்ட்டு ஹீரோக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறா. இங்க சீன் கட்டாயி நெக்ஸ்ட் வீட்டில் தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு ஹீரோ வர ஹீரோயின் தூங்கின்னு இருக்கிறா. ஹீரோயினியை எழுப்ப ஹீரோயின் ஏஞ்சிட்டு சாப்பாடு செய்யறேன்னு சொல்றா. டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க ஹோட்டல் போலான்னு நம்ம ஹீரோ கூட்டின்னு போறான். எல்லாரும் ஹோட்டலுக்கு வர ஹோட்டல்ல 4 ரவுடி பசங்க ஒரு பொண்ணை போட்டு அடிச்சுன்னுக்குறாங்க. அங்க இருந்து ஒருத்தவன் தடுக்க போக அவன் இன்னொருத்தவன் தடுக்கிறான். வைப்பர் கேங் கிட்ட பிரச்சனை வச்சுக்காதன்னு சொல்றான். கேங்கோடைய லீடர் மாரி இருக்கிறவன் அந்த பொண்ணு கிட்ட போய் இன்னைக்கு நைட் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொல்றான். அந்த பொண்ணை பார்த்த ஹீரோ சீனியர்னு சொல்றான். அந்த பொண்ணு தான் லீ, ஹீரோவுடைய பாஸ். நம்ம ஹீரோயினி அந்த கேங்கை தடுக்க அந்த கேங் லீடரு ஹீரோயினி கிட்ட வந்து ஒம்பு இழுக்கிறான். ஹீரோயினை அந்த ஆளுடைய முக்கியமான இடத்துல அடிக்க அந்த லீடர் அங்கேயே முட்டி போட்டுடுறான். அவங்க ஆளுங்களை அட்டாக் பண்ண போக சொல்ல ஹீரோயினி எல்லாரையும் அடிச்சு போடுறா. அந்த லீடர் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுறான். எல்லாரும் ஒன்னா உட்காந்து என்னாச்சுன்னு கேட்க அந்த பாஸ் லேடி நம்ம ஆஃபீஸ்க்கு அதை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்றா. அதுல இருந்த பக்கை தான் நான் எடுத்துட்டேன்னு ஹீரோ சொல்ல அதுக்கு அந்த பாஸ் லேடி ஆஃபீஸை பத்தி தப்பா இருந்த ஃபைல அந்த கண்ணாடி போட்டவன் ரிலீஸ் பண்ணிட்டான்னு சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோ டென்ஷனாக, பரவாயில்ல விட, நான் கொஞ்ச நேரம்
தான் தனியாக இருக்கணும்னு அந்த லேடி சொல்கிறா. நம்ம ஹீரோயினையும் குட்டீஸும் அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ என்கிட்ட ஒரு பிளான் இருக்குதுன்னு சொல்கிறான். இவங்க 4 பேரும் சாப்பிட்டீங்க இருந்து கிளம்ப அவங்க முன்னாடி ஒரு கூட்டம் வந்து நிற்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடி வாங்கிட்டு போனவங்க. அந்த லீடர் வைப்பர் கேம் மேலே கையை வச்சுட்டு நீங்கள் போயிட முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறான். எபிசோடில் வந்த ரவுடி பசங்க சுற்றி நிற்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க சீக்கிரம் வந்துருவாங்கன்னு சொல்கிறா. அந்த லீடர் அவங்கள அடிக்க சொல்ல எல்லா ரவுடியும் அடிக்க போகிறாங்க. ஒருத்தவன் ஹீரோயின் கிட்ட எகிற அதுலேருந்து அசால்ட்டாக விலகி அவன் கையை பிடிச்சி தூக்கி கிடாசிடுறா. அதுக்குள்ளே பின்னாடி ஒருத்தன் வர அவனுக்கு ஒரு கிக்கு. இன்னொருத்தவன் பின்னாடி ஹீரோயினை அடிக்க வர அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. 2 பேருக்கும் பாதுகாப்பாக ஹீரோ முன்னாடி நிற்கிறான். ஹீரோயின் அவங்க கிட்ட மாட்டிக்க அதை பார்த்த ஹீரோ வேகமாக அவனுங்களை அடிச்சு போட்டு ஹீரோயினியை காப்பாற்றுறான். எதுவும் ஆகலைன்னு ஹீரோ கேட்க ஹீரோயின் நான் ஓகேன்னு சொல்கிறா. ஹீரோ ஒன்னே ஷாக் ஆகுறான். அந்த லீடர் பசங்களை அட்டாக் பண்ண அவங்க 2 பேரும் ஹீரோ ப்ரொடெக்ட் பண்ணி அந்த அடி அவன் வாங்கிக்கிறான். அந்த லீடர் ஹீரோவை திருப்பி அட்டாக் பண்றான். ஹீரோ வாயிலிருந்து ரத்தம் வருது. இப்படியே போனா நீங்க செத்துருவீங்கன்னு 2 பேரும் சொல்லி அழுவ அதுக்கு ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்ணேன், உங்களுக்கு எதுவும் ஆக மாட்டேன்னு சொல்றான். லீடர் ஹீரோவை அடிக்க போக டேனின்ட்டு அவங்க 2 பேரும் அழுகுறாங்க. அந்த குழந்தைங்க மேல திருப்பி எல்லோ லைட் வர அவங்க 3 பேரையும் சுத்தி ஒரு சர்க்கிள் கிரியேட் ஆகுது. ஏஞ்சல் விங்ஸ் ஹீரோவுக்கு வர இது வந்து அந்த லீடர் ஷாக் ஆகுறான். ஹீரோயினி ஹீரோவை கூப்பிட அப்படியே சீனை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சாப்டர்ல காட்டின சிட்டியை தான் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்த லேடி உயரமான இடத்துல உட்காந்துருக்கா. டீமன் சைல்டோட இங்கேயும் பவர் என்னால் உணர முடியுதுன்னு அந்த லேடி சொல்ல இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. அந்த லேடி இந்த குழந்தைங்களை யாருன்னு நம்மளுக்கு சொல்லலை. நம்மளும் இதுக்கப்புறம் இருக்கிற சாப்டரை பார்த்து தெரிஞ்சுப்போம்.